ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இந்த பத்திரப்பதிவுத்துறையில் ஸ்டார் 3.0 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்டார் 2.0 இருந்துச்சு. இப்போ அதை அப்கிரேட் பண்ணி ஸ்டார் 3.0 ஆக்கியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய புதிய வசதி அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 22/1/2026 அன்னைக்கு இந்த சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. பொருள் பாருங்கள். கட்டட கல ஆய்வு 2வது மற்றும் தொடர் கிரயம் செய்து பதிவிற்கு தாக்கல் செய்யப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ், சில இனங்களுக்கு கட்டிட கல ஆய்வு மேற்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் சார்பாக பதிவுத்துறை தலைவர் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் இந்த சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, முழு விவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிரயம் உள்ளிட்ட உரிமை மாற்று ஆவணங்களில் மனையுடன் கட்டடமும் சேர்த்து உரிமை மாற்றம் செய்யப்படும் நிகழ்வுகளில் தமிழ்நாடு முத்திரை விதிகள் 1968 படி ஆவணங்களில் கட்டடம் குறித்த விவரங்களை மறைக்காமல் தெரிவிப்பதற்காக விதி 3(1)A படி படிவம் 1A நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கட்டடம் பொறுத்து சரியான மதிப்பினை தீர்மானிக்கவும் கட்டட களப்பணி மேற்கொள்வது குறித்தும் பல்வேறு காலகட்டங்களில் பார்வையில் காணும் சுற்றறிக்கைகளின் வழியாக விரிவான நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளன. மேற்குறிப்பிட்ட சுற்றறிக்கையின் தொடர்ச்சியாக கீழ்காணுமாறு புதிய நெறிமுறைகள் பிறப்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு கிரைய பத்திரம் பண்ணுறாங்க, ஒரு வீடு வாங்குகிறாங்க, அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட்டில் ஒரு வீடு வாங்குகிறாங்க, அதை பத்திரப்பதிவு பண்ணாங்க அப்படின்னா கட்டட கல ஆய்வு பண்ணணும். இது இப்போ இருக்கக்கூடிய ப்ரொசீஜரு. இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டப்பெற்ற வீடுகள் 2வது மற்றும் தொடர் கிரைய ஆவணப்பதிவிற்கு தாக்கல் செய்யப்படும் நிகழ்வுகளில் கட்டிட களப்பணி மேற்கொள்ளப்படுவதினால் பதிவு அலுவலர்களுக்கும் மற்றும் ரூபாய் 50 லட்சமும் அதற்கு மேற்பட்ட மதிப்பினை தாங்கிய ஆவணங்களில் குறிப்பிடப்பட்ட கட்டிடங்களை பொறுத்து களப்பணி மேற்கொள்ளும் நிகழ்வில் உதவி செயற்பொறியாளர்களுக்கும் கூடுதலாக பணிப்பளு ஏற்படுகிறது. அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் அந்த வீடு வாங்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது பொருந்தாது. இப்போ ஏற்கனவே ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, அவர்கிட்ட 2வது மற்றும் தொடர்கிரைய ஆவணப்பதிவு அப்படின்னா 2வது அந்த வீடு வாங்குகிறாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அந்த வீடை ஒவ்வொருத்தருக்கு அப்படியே கை மாறிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் கட்டிட களப்பணி மேற்கொள்ளப்படுவதனால பதிவு அலுவலர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த கிரை பத்திரத்தினுடைய வேல்யூ 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் பதிவு அலுவலர், அது கூடவே உதவி செயற்பொறியாளர்கள் 2 பேருக்கும் கூடுதலாக பளு இருக்குது, அவங்களோட ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது. மேலும் அத்தகைய ஆவணங்கள் மீது கட்டட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆவணம் திரும்ப வழங்கப்படுவதனால் ஆவணதாரர்களுக்கு ஆவணம் திரும்ப கிடைப்பதில் கால விரயமும் ஏற்படுகிறது. ஸோ கட்டட கலப்பணினா நேராக அவங்க விசிட் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பத்திரம் கொடுப்பாங்க. இதனால் ஆவணதாரர்கள் நம்ம அந்த வீடு வாங்க போகிறோன்னா நம்மளுக்கும் டைம் ஆகுது அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிறதுக்கு. அப்போ அடுக்குமாடி குடியிருப்புகளை மறு விற்பனை செய்யும்போது கட்டுமான விவரங்களுடன் கார் பார்க்கிங் மற்றும் லிஃப்ட் போன்ற வசதிகள் இருப்பதாக தெரிவிக்கப்படும் ஆவணத்தை பொறுத்து கட்டிட கல ஆய்வின்றி கட்டணங்களை கணக்கீடு செய்து பதிவு செய்த அன்றே ஆவணங்களை திருப்பித் தரும் வகையில் மென்பொருள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் கை கிடச்சிடும். எனவே அடுக்குமாடி குடியிருப்பு மறு விற்பனை ஆவணங்களில் மேற்குறிப்பிட்டுள்ள கார் பார்க்கிங் மற்றும் லிஃப்ட் போன்ற வசதிகள் இருப்பதை உறுதி செய்து ஆவணங்களை அன்றே திரும்ப வழங்கிட சார் பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மேற்குறிப்பிடும் புதிய நடைமுறை 22/1/2026 தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. எனவே இந்நடைமுறையின்படி பதிவு அலுவலர்களால் செயல்படுத்தப்படுவதை மண்டல துணை பதிவுத்துறை தலைவர், உதவி பதிவுத்துறை தலைவர் மற்றும் நிர்வாக மாவட்ட பதிவாளர் ஆகியோர் திடீர் ஆய்வு மூலம் சரிபார்த்து இதனில் நடைமுறையினை பின்பற்றாத சார் பதிவாளர்கள் மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள அறிக்கை அனுப்பிடவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் கட்டப்பெற்ற வீடுகள் 2வது மற்றும் தொடர்கிரை ஆவணப்பதிவுகள் செய்யப்படும் நிகழ்வுகளில் கட்டட களப்பணி தேவையில்லை என்று இந்த சுற்றறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவு செய்த நாளே பதிவுத்துறை தலைவர் இந்த சுற்றறிக்கையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க 2018 படி பொதுமக்களுக்கு திரும்பி வழங்கிட வேண்டும். இதனை சம்பந்தப்பட்ட தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் உள் தணிக்கையின் போது சரிபார்த்திட அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுது, இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அல்லது ஃப்ளாட்டில் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, அந்த வீடு ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கட்டட கலப்பணி மேற்கொள்வாங்க. அதே வீடை 2வதாக செகண்ட் ஹேண்டில் ஒருத்தர் வாங்குறாரு,
அல்லது 3வது வாங்குறாரு, 4வது ஒருத்தர் வாங்குறாரு. அவங்களுக்கு வந்து கிரைய பத்திரம் போடுற பட்சத்தில் கட்டட கலப்பணி தேவையில்லை. அந்த பர்ட்டிகுலர் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் வந்து இந்த லிஃப்ட் வசதி இருக்குதா அதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு சார் பதிவாளர்கள் கட்டட கலப்பணி மேற்கொள்ளாமலேயே ஆவணதாரர்களுக்கு உடனடியாக பத்திரத்தை போட்டு கொடுத்துடணும், கையெழுத்து போட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த சுற்றறிக்கை மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இன்னொரு சூப்பரான சுற்றறிக்கையை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ கட்டாயம் அப்லோட் பண்ணுறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.